புறநகர் மற்றும் புறநகரில் இரவில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் தரையிறங்க முடியாமல் வட்டமடித்த விமானங்கள். சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் அவதிக்குள்ளான மக்கள். திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. சூறை காற்றுடன் மழை கொட்டி தீர்த்ததால் தவிப்புக்குள்ளான மக்கள். திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை மற்றும் குமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்தது சென்னை வானிலை ஆய்வு மையம். டெல்லியில் இன்று நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாலையில் பிரதமர் மோடியையும் சந்தித்து பேசுகிறார். டெல்லியில் சோனியா காந்தி, ராகுல் காந்தியை சந்தித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பிய விவகாரத்தில் காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்களின் ஆதரவை கோரினார். பாஜகவின் அடிப்படை அரசியலையே கேள்விக்குள்ளாக்கும் உண்மை கீழடியில் இருப்பதால் அகழாய்வு அறிக்கையை வெளியிடாமல் தடுக்க முயற்சி. கூடுதல் ஆதாரம் கோரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை 2 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசு திருப்பி அனுப்பியது குறித்து நியூஸ் 18க்கு மதுரை எம்பி சு. வெங்கடேசன் பேட்டி. 2500-3000 ஆண்டுக்கு முன்பு இவ்வளவு செழித்தோங்கி ஒரு நகர நாகரிகம் இருந்தது. இது வேத காலத்துக்கு முந்தையது. ஏனென்றால் அதனுடைய எந்த அடையாளங்களும் இதில் கிடையாது என்ற உண்மை என்பது அவர்களுடைய அடிப்படை அரசியலை கேள்விக்குள்ளாக்குகிற உண்மை. எனவே இந்த உண்மை அவங்கள பதட்டமடைய வச்சது. எனவே தான் 2 ஆண்டுகளில் கொடுத்த நிதியை நிறுத்திட்டு நீ வெளியில் வாங்க அப்படின்னா. தமிழர் நாகரிகத்தை பறைசாற்றும் கீழடி வரலாற்றை மறைக்க முயற்சி என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. தமிழர் நாகரிகம், தமிழர் வரலாறு பழமையானது, பண்டை காலத்தது, மூத்த மொழி, முன்னோருக்கான மொழி என்பதை அறிவியல் ரீதியாக நாம் நிரூபித்த பிறகு இதை பின்னுக்கு தள்ளுவதற்கு பாஜகவும் RSS முயற்சி செய்கின்றன. பாஜக தமிழ் தொன்மைக்கு எதிரானது என்கிற எண்ணத்தை தமிழக மக்களின் மனதில் விதைக்க பார்ப்பதாக தமிழிசை விமர்சனம். நிர்வாக ரீதியாக சிலவற்றிற்காக திருப்பி அனுப்பலாம். நாம் அதிகாரப்பூர்வமாக பழமையை பதிவு செய்யும் பொழுது வருங்காலத்தில் அது கேள்விக்குறியாகிவிடக் கூடாது என்ற நிர்வாக ரீதியின் காரணத்திற்காக அது கொடுக்கப்படுது. TNPSC குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். ஜூலை 12ஆம் தேதி நடைபெறுகிறது எழுத்து தேர்வு. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டையில் அம்பேத்கர் சிலை திறப்பு. விசிக தலைவர் திருமாவளவனுடன் கொட்டும் மழையில் திறந்து வைத்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். வருமான வரித்துறை பணியை ராஜினாமா செய்த அருண்ராஜ் தவைக்குவில் இணைகிறார். விஜய்க்கு ஆலோசனை வழங்கி வந்த நிலையில் கட்சியின் இணை அல்லது துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட வாய்ப்பு. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் இன்று தொடங்குகிறது மலர் கண்காட்சி. புவிசார் குறியீடு பெற்ற திண்டுக்கல் பூட்டு மலைப்பூண்டு வடிவில் தயாராகியுள்ள மலர் உருவங்கள். மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு. பல அடி உயரத்திற்கு பீரிட்டு வெளியேறிய தண்ணீர்.
மாஸ்கோவில் ரஷ்ய அதிகாரிகளை சந்தித்த திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான இந்திய குழு பாகிஸ்தான் ராணுவ தாக்குதல் மற்றும் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அரசின் ஆதரவு பற்றிய ஆதாரங்களுடன் 150 பக்க அறிக்கையை வழங்கி விளக்கம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆதரவாக மைசூர் பாக், மோத்தி பாக் உள்ளிட்ட இனிப்புகளின் பெயர் மாற்றம். மைசூர் ஸ்ரீ, மோத்தி ஸ்ரீ என்ற பெயரில் இனிப்புகள் விற்பனை. நடிகர் ரஜினி நடித்துள்ள கூலி படத்தின் மேக்கிங் வீடியோ பவர் ஹவுஸ் வைப் என்ற பெயரில் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட பட தயாரிப்பு நிறுவனம். இந்தியாவில் தயாரித்து அமெரிக்காவில் விற்கப்படும் ஐபோன்களுக்கு 25% வரி. ஆப்பிள் நிறுவனத்துக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி உத்தரவு. லக்னோவில் நடந்த பரபரப்பான IPL போட்டியில் ஹைதராபாத் அணி வெற்றி. பெங்களூரு அணியை 42 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு இது. அந்த வகையில் முதலாவதாக, சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கியது. நேற்றிரவு சென்னை மாநகர் முழுவதும் கனமழை வெளுத்து வாங்கியதால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. பூந்தமல்லி, போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் குளிர்ச்சி நிலவியது. கனமழை காரணமாக திருச்சி, மதுரை மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த விமானங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டன. தரையிறங்க தாமதமானதால் விமானங்கள் வானிலேயே வட்டமடித்தன. திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர், மணவாள நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரம் சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழையூர், தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்று வட்டாரங்களில் பலத்த காற்றுடன் 1/2 மணி நேரம் கனமழை பெய்தது. இந்த கனமழையால் பருத்தி சாகுபடி செய்த விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கோவை நீலாம்பூர் பகுதியில் மிதமான மழை பெய்ததால் அந்த பகுதியில் ஒரே இடத்தில் 2 வானவில் தோன்றியது. சேலம் மாவட்டம் சேலத்தாம்பட்டி ஏரி பகுதியில் கனமழையால் 2 பனைமரங்கள் விழுந்ததில் பைக்கில் சென்று கொண்டிருந்த சிலிண்டர் டெலிவரி செய்யும் ஊழியர் ராமதுரை பரிதாபமாக உயிரிழந்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரவு 7 மணிக்கு பிறகு கனமழை கொட்டியது. கோமல், சேத்தூர், செம்பனார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பதிவானது. கனமழையால் குறுவை பயிர்கள் பாதிக்கப்படும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கனமழைக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இடி மின்னல் சூறைக்காற்றுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. கும்பகோணம், திருவிடைமருதூர், திருவையாறு, பாபநாசம், ஐயம்பேட்டை, கபிலஸ்தரம், திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி, பூதலூர், தில்லைஸ்தானம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். திருச்சியிலும் பரவலாக மழை பெய்தது. திருச்சி கண்டோன்மென்ட், ஒத்தக்கடை, மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம், டிவிஎஸ் டோல்கேட், தில்லை நகர், தென்னூர், புத்தூர், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது.
புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி, அன்னசாகரம், கம்பைநல்லூர், ஒடசல்பட்டி, அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட அடி அண்ணாமலை, வேங்கிக்கால், ஆடையூர், நல்லவன்பாளையம், தென்மாத்தூர், ஏந்தல், பள்ளிகொண்டாப்பட்டு, சின்னக்காங்கியனூர், கீழ்நாச்சிப்பட்டு, வாணியந்தாங்கல், பள்ளியம்பட்டு, நொச்சிமலை உள்ளிட்ட கிராமங்களில் சூறாவளி காற்று, இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. குமரி மாவட்டம் தக்கலை, குழித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை கொட்டியது. இதனால் பல பகுதிகளில் மின் கம்பிகள் மீது மரக்கிளைகள் முறிந்து விழுந்து மின் சேவை பாதிக்கப்பட்டது. தமிழ்நாடு மட்டுமின்றி புதுச்சேரியிலும் நேற்றிரவு 1 வார இடைவெளிக்கு பிறகு கனமழை கொட்டியது. புதுச்சேரி விமான நிலையம், கடலோர பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். கோடை மழை சில பகுதிகளில் அதீதமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்த நிலையில் அரக்கோணத்தில் இருந்து தேசிய பாதுகாப்பு படையினரில் கோவை, நீலகிரிக்கு தலா ஒரு குழு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் மாநில பேரிடர் மேலாண்மை குழு வீரர்களில் தலா ஒரு குழுவை கோவை மற்றும் திண்டுக்கல்லுக்கும், நீலகிரிக்கு 2 குழுக்களும் என 160 வீரர்கள் ராணிப்பேட்டையில் இருந்து சென்றனர். நாளை மறுநாள் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாளை மற்றும் நாளை மறுநாள் கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் கனமுதல் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், திண்டுக்கல், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் திருப்பூர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பொழிய வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இன்று வானம் மேகமூட்டமாக காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடி மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது.